தமிழ் ஒரு ஆள் வெளிநாட்டில் இருந்தோண்டு முன்னி புலிகளுக்கு காசு சேர்த்தது போல் இப்பொழுது இவருக்கு காசு சேர்க்கின்ற ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்ப தமிழ் விடுதலை புலிகள் போராட்டத்துக்காக காசு சேர்த்ததும் அர்ஜுனா இப்ப ரோடு வழியா கத்துறதுக்கு காசு சேர்க்கிறதும் கொண்டு போனதும் அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள். அங்க வெளிநாடுகள்ல நாங்கள் இதுக்காக அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் வழக்கு போட்டோம்னா ஆளுக்கு பெரிய குழுவா உடனே போடுவார், எனக்கு இந்த வழக்கு வந்திருக்குது, அதனால இதுக்கு ஃபேஸ் பண்ணணும், இதுக்கு காசு அனுப்புங்க. லோயருக்கு கோடிக்கணக்கில் கொடுத்துதான் எல்லாம் வழக்குகள் நடந்து கொண்டிருக்குது போல. உடனடியாக தனிப்பட்ட ரீதியில தாக்குதல். இடவர பெண்மணி கதை கேட்க சொன்ன தம்பி காசை அனுப்பினாதான் அது என்ன நடந்தது அது நடந்தது கேட்க வழிக்கிட தனக்கு கணக்க போர்கள் தூசண நாள் எல்லாம் கொடுத்து பேசுறாங்க, தன்னை கீழ்த்தரமா எல்லாம் கட்டவாதிகள் எல்லாம் பேசுறாங்க, தனக்கு என்ன செய்ய எல்லாம் கிடக்குது, குடும்பத்துக்குள்ள எனக்கு பிரச்சனைகள் வருகிறது. அதே போல அங்க ஏதாவது பிரச்சனை என்றா இங்க இருக்கிற உறவுகள் யாழ்ப்பாணத்துல அவையின் சொந்தக்காரர்கள் யார் இருக்கீன அவியல் விவரம் எடுத்து அவியலுக்கு மிரட்டப்படுது. இந்த கணக்கெல்லாம் மிரட்டுக்க என்னன்னு நீங்கள் இதுகளை எல்லாத்தையும் படிப்பீங்கன்னு சொல்லி கடுமையாக மிரட்டப்படுது. ஏன் அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளம் வந்ததுக்கு எவ்வளவு கோடி காசுகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது உடனடியாக. ஒரு நாள் நான் நினைக்கிறேன் அந்த ஒரே ஒரு நாளா 2 நாள் தான் இந்த சாவஞ்சிரி பக்கம் 2-3 இடத்துக்குள்ள போய் வெள்ளத்துக்கு 2 படம் கொடுத்து தாங்கள் ஏதோ சாமான் கொடுக்கறோம் ஒரு படம் மட்டும் போட்டது, அவ்வளவுதான். ஆனா அது முடிஞ்சிட்டு இறுதியாக வரும் பொழுது கொடுத்தி சொன்னார் ஒரு வீடியோல கிடக்குது அந்த காசு இந்த காசு 13 லட்சம் ரூபாய் வந்திருக்குது, நான் அதுக்குரிய வேலை திட்டங்கள் எல்லாம் கொடுக்க போறேன் என்று சொல்லப்பட்டது. அந்த 13 லட்சம் ரூபாய் எங்க யாருக்கு கொடுத்தது? இந்த சிட்டி பார்மசில இருந்து டெலஸ்கோப் வண்டி வச்சிருந்த சொல்லி டக்கண்டு ஒரு பில் 68 யாருக்கு நீ மருத்துவம் பார்த்த? நீ எங்க போயிருந்து எத்தனை பேருக்கு இலவச மருத்துவம் நடந்தது? அப்ப டாக்டர் அந்தந்த டைம்ல ஒரு பிம்பத்தை கொடுத்து போட்டு வெளிநாடுகள்ல இருந்து பணம், அந்த பணத்தை கேட்டா இந்த காசுக்கு என்ன நடந்தா உடனடியா அவர்கள் மீது அவங்க ஒரு குரூப் உண்டு. அந்த காசு சேர்க்கிற டீம், இந்த யூடியூப்கள்ல அந்த கூட்டின அக்கறையா இருக்கிற டீம் எல்லாம் காசுக்காக அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொடுத்து கொண்டுதான் யூடியூப்ல அந்த இதுல பிரச்சாரப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு சார்பாக கலைஞ்சி கொண்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கினா அவர்களுக்கு பணம் போகணும். அப்ப நாங்கள் இங்க இருக்கிற சூழல்ல ஒரு மாற்றம் உண்டு, தேவையுண்டு, நிச்சயமாக மக்கள் மத்தியில இருக்கிறது. குறிப்பாக அனைவருக்கும் இந்த அரசாங்க உத்தியோகத்தின் மீது முழு பேருக்குமே ஒரு விமர்சனம் தான் இருக்கின்றது. இந்த அரசாங்கமே எத்தனை நேரம் இப்ப திருப்பி சொல்லிக் கொண்டு வரார்கள், ஜனாதிபதி சொல்லிக் கொண்டு வரார் இந்த அரசாங்க ஊழியர்கள் சரியான முறையில கடமையாற்றுகிறார்கள் இல்லைன்னு சொல்லி எல்லா மக்களுக்குமே முழு பேருக்கு தெரியும் தானே. அப்ப அந்த வெறுப்பினை இவர்களை கொண்டு தீர்த்து கொள்ளலாம் இல்லை, அது அரசாங்கம் தான் தீர்க்க வேண்டும். அரசாங்கம் அதுக்குதான் இந்த சிஸ்டத்தை மாற்ற சொல்லி புது அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாகவே சில மாற்றங்களை கொண்டு வந்தால் தான் அவர்கள் திருந்துவார். அரச உத்தியோகத்தோட நான் சொல்லுவாரோ 90% மன்னாக்கள் அவ்வாறாக தவறான முறையில் தான் இருக்கிறார்கள். லஞ்சம் வேண்டுவர்கள் மட்டுமே குற்றவாளிகள் இல்லை, தன்னுடைய கடமையினை செய்யாமல் இருப்பதுமே குற்றம் தான். அதுதான் மக்களுக்கு வெறுப்பு. ஒரு ஆபீஸுக்கு போனா உடனடியா வேற நடக்காது, தாங்கள் இல்லைன்னு சொல்லி பொறுப்பை கழிச்சு விடுவார்கள். எத்தனையோ உத்தியோகத்தர் அந்த கடமையை எங்களுடைய கடமைன்னு சொல்லி செய்ய விடுகிறார்கள். அப்ப அந்த மக்களுடைய ஒரு உள்ள குமுறலை இவர்கள் காசாக்குகிறார்கள். மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இவர்கள் பணமாக்குகிறார்கள். இதுதான் மாஃபியா. நான் சொன்னது போல இந்த தொடர்ச்சியாக நிரூபித்து மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விடயம் ஒன்று என்று அடுத்த ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கிறது. கௌசல்யா அவரை போட்டிருக்கிறார். அது மறைமுகமாக கௌசல்யாவுக்கு அர்ஜுனாவால் விடுக்கப்படுகின்ற ஒரு உயிர் அச்சுறுத்தல்.
கௌசல்யாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றதை என்று சொல்லி சொன்னால் மன்னாரிலே வந்து அந்த லோயருக்குரிய சட்டத்தரணிக்குரிய ஆபீஸ் ஒன்று திறப்பதற்கு வந்து மன்னார் பள்ளியிலிருந்து முஸ்லிம் சமூகத்திட்ட இருந்து ஒரு கடையொன்று வாடகை எடுக்கப்பட்டிருக்கின்றார் 4 லட்சம் ரூபாய்க்கு. ஆனால் அங்கே வந்து கடுமையான பிரச்சனைகள் காணப்படுகின்றதால் கௌசல்யாவுக்கு வந்து பல நெருக்குதல்கள் எல்லாம் விடுக்கின்றார்களாம். போய் வர நேரம் எல்லாம் நக்கல் அடிக்கின்றார்கள், தண்டை பேரை சொல்லி கூப்பாட்டுகின்றார்களாம், தங்கம் கொண்டு கூப்பிடுறார்களாம். இதர்களுக்கு எல்லாம் இந்த முஸ்லிம் சமுதாயம் வந்து திருந்தி கொள்ள வேண்டும், எல்லாட்டிக்கு தான் கடும் நடவடிக்கை எடுப்பார்னு சொல்லி சமுதாயங்களுக்கிடையில ஒரு இனப்பிரோதம் ஒன்றை வந்து தூண்டிவிடப்படுது. இது வந்து அந்த சொல்லப்பட்ட விடயங்கள் இல்லாட்டிக்கு அந்த இவர் பாவித்த வசனங்களை பார்க்கப்படும் எனக்கு தெரிகின்றது வந்து கௌசல்யாவை விரட்டுவதற்காக சொல்லப்பட்ட விடயம். ஏன்னா 2-3 நாளா இப்ப கௌசல்யா தன்னோட கதைக்கிறேன் இல்லையா, ஏதோ வீட்டு எல்லாம் பிரச்சனையா, சித்தியாக்கள் ஏதோ எல்லாம் செய்யினியாம், அவ வந்து ஏதோ விரட்டினியாம்னு சொல்லி அவ கதைக்கிறா இல்லையன்றதுக்காக வந்து அவாக்கு அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுறான். அந்த முஸ்லிம் அந்த இருக்கிற இடத்துல வந்து அந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கும் உருவாக்கும் ஒரு பிரச்சனையை ஒன்றை உருவாக்கி அவன் ஒரு கெட்டான நிலைமைக்கு தங்கினா திருப்பி தன்னோட கதைக்க பண்ணணும் சொல்லி இதுதான் எல்லா இடமும் நடந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு ஒரு பாரதூரமான விடயங்கள் வந்து அப்ப தொடர்ச்சியாக வந்து மக்கள் வந்து இவ்வாறானவர்களுக்கு மக்கள் வந்து சரியான முறையில் அரசாங்கத்துக்கு கூடாக வந்து தீர்வுகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நியாயமான கோரிக்கை. நான் உண்மையா வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடைய செயற்பாடுகளை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் வந்து ரோட்டில் போய் பஸ் என்ன நோக்கி மறிக்க வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. அதில் அரசாங்கத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சரி அந்த சாவச்சேரி போலீஸ் தான் சில இதுல அவங்களுக்கு சப்போர்ட் சொல்லிச்சுன்னா சாவச்சேரி போலீஸுக்கு தான் நீங்கள் போகணும் இல்லை முறைப்பாடு செய்வதற்கு. நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து எங்கெங்க முறைப்பாடு செய்யலாம்னு சொல்லி தெரியாது. இதுக்குன்னு சொல்லியே சுற்றுச்சூழல் போலீஸ் எல்லாம் இருக்கின்றது. சுற்றுச்சூழல் போலீஸ் வந்து புலனாய்வு பிரிவு இருக்கின்றது. ஒரு போலீஸுக்கு சொன்னா அது அவன் சப்போர்ட் சொல்லிச்சுன்னா இன்னொரு அதோட சம்பந்தப்படாத எத்தனையோ போலீஸ் துறைகள் இருக்கின்றன. அதனை கண்டுபிடித்து அவர்களுக்கு தான் நீங்கள் அறிவித்திருக்கோம். அல்லாவிட்டால் அங்கு அகலப்படுகின்ற லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம். அகழ்வதற்கு உரிய லைசன்ஸ் வந்து யார் கொடுத்தது? அரசாங்கம் தான் கொடுத்திருக்கின்றது. அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கோம். எனவே அவ்வாறான வேலை திட்டங்கள் சரியான முறையில் இருக்குது. இது வந்து திருப்பி திருப்பி வந்து மக்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். அதான் நான் சொல்லுகின்றது கைதட்டுறதுக்கு சரியான விடயம். இப்படி போனோம் பிடித்தோம் பாத்தியா சொல்லி சொன்ன. ஆனால் அதே விடயத்திலே என்று எனக்கு பார்க்கப்படும் பொழுதுதான் தொடர்ச்சியா வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எதிராக சேருவு செய்கின்ற செயல் திட்டத்தினை அர்ச்சனா அவர்கள் செய்யப்படுது. அதாவது வந்து அந்த நிர்வாகத்தை குழப்பக்கூடாது. என்ன சொன்ன அந்த சிட்டி கார்பியார் 180 பேரை வச்சு வேலை செய்யறது அவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமோ. இதைத்தான் இப்ப நாங்களும் சொல்லிக் கொண்டிருந்த நாங்கள் இந்த சாவச்சேரியில வந்து உனக்கு ஒரு 25 டாக்டர் மேல வச்சு உனக்கு இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் நடத்த தெரியாம தானே போனது. அது பெரிய விடயம் தான். அப்ப நீங்கள் மக்களை தொடர்ச்சியாக வந்து குழப்புகின்ற செயல் திட்டங்கள்ல இருந்து மாறுபட வேண்டும். இந்த புலம்பெயர்வாழ் மக்கள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு திருந்திக் கொள்ளணும். நீங்கள் கஷ்டப்பட்டு அங்கிருந்து உழைச்சு அன்னைக்கு நான் இன்னைக்கு இல்ல இன்னொரு விடயம் ஒன்று இடம்பெறுகிறது. இந்த ஏஜென்ட்ஸ் மேல் இப்போ வந்து தனக்கு 22 பேர் இந்த குரூப்ல இருக்கீங்க அவங்க எல்லாம் இந்த காசை கலெக்ட் பண்றாங்க. வெளிநாடுகள்ல இருந்து அங்க சொல்லி இங்க சொல்லி காசுகள் சேர்த்துக்கிறாங்க. என்ன நலத்திட்டம் வந்து தற்போது அர்ச்சனாவால் இது வரைக்கும் வந்திருக்கின்றது. உண்மையிலே வந்து இது எஃப்சிஐடிக்கு போக வேண்டிய ஒரு கேஸ். இவர் தொடர்ச்சியா வந்து ஆக்களுடன் காசு சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த காசுகள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றன? மக்கள் நலனுக்கு எதிர்க்கு பாவித்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த விடயத்திலே வந்து சரியான முறையிலே வந்து அணுக வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஏனையவர்கள் இந்த புலம்பெயர் என்னோட கதைஞர்களை விட ஏனையவர்கள் சிலருடன் தொடர்பு கொண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். வந்து எவ்வளவு
நிதிகள் அர்ஜுனாக்கு தற்பொழுது இங்கே அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த விடயங்களை கையில் எடுத்து மக்களை பணடக்காயாக்கி எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் திட்டங்கள் மக்களுடைய உண்மையான பிரச்சனையே இவர்கள் வித்து காசாக்குகின்றார்கள். மக்களுடைய பிரச்சனை தீரப்போவதில்லை. இதுவரை என்ன பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது? சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்த பிரச்சனை ஏதாவது நிரூபிக்கப்பட்டு ஏதாவது தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? இல்லாட்டிக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? எனவே விடயங்கள் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் 100% சரியான விடயங்கள், பிழைகள் வெளிக்கொண்டுவரப்பட வேண்டும், அதனை தீர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அதனை வைத்து பணமாக்குகின்ற இன்னொரு கொள்ளை கும்பலிடம் மாட்டுப்படாமல் தான் நாங்கள் இருக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அடுத்த முறை இன்னொரு விடயத்துடன் உங்களுடன் சந்திக்கின்றேன். நன்றி.